கடந்த வாரம் வந்து தாவேக்கால இருந்து வெளியேறி திமுகவில் இணைஞ்சிருக்கேன். தாவேக்காவில் இருந்து வெளியேறின நாள் முதல் தொடர்ந்து அபியூஸ் நடந்துட்டு இருக்கு. டிஜிட்டல் அபியூஸ், சோஷியல் மீடியாவில் அபியூஸ், ஆபாச வார்த்தைகளால் பேசுறது, நம்மளோட ஃபோட்டோஸை மாஃப் பண்ணி போடுறது, அண்ட் நிறைய மிரட்டல்கள், வாய்ஸில் ஃபோன் பண்ணி நம்மளை மிரட்டல்கள் கொடுக்குறது. இது மாதிரி நிறைய இது ப்ரூஃபோடு இன்றைக்கி நான் எல்லா கமிஷனர் ஆஃபீஸில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். எல்லாருமே இந்த விஷயம் பண்ணுறது வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ். இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறார். அங்கே இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த டீம் தான். ஒவ்வொருத்தருமே எந்தவித ஒரு பயமும் இல்லாமல் விஜய் அவர்களோட ஃபோட்டோவோட, அந்த கட்சி கொடியோட, எல்லாரும் பண்ணுறவங்க எல்லாருமே விஜய் அவர்களோட ஃபோட்டோ இல்லை அந்த கட்சிக்கான சிம்பல் ஏதோ ஒரு இது கூட இல்லாமல் அவங்களுக்கு கிடையாது. எல்லா கம்ப்ளைண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே விஜயோட ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க, அவங்க கட்சிக்கான சிம்பல் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். இவங்கெல்லாம் கட்சியோட ஃப்ளாகை வச்சே பண்ணுறாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸை யாருமே இது வரைக்கும் கண்டித்து கட்சியோட நிர்வாகிகள் இல்லை டிவிகேவோட சீஃப் விஜய் அவர்கள் வந்து கண்டிச்சோ கண்டனம் தெரிவிச்சோ இல்லை பார்ட்டிக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னோ எந்தவித கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் ரைஸ் பண்ணலை. தாவை கலந்து வெளியே வர்ற பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அபியூஸ் பண்ணணுன்றது ஒரு கலாச்சாரமாக வச்சு ஒவ்வொரு பெண்களா, இதுக்கு முன்னாடி கட்சியை விட்டு வெளியே வந்த பெண்கள் ஆகட்டும், இல்லை இந்த கட்சிக்கு ஆப்போசிட்டா ஏதாவது கருத்து சொல்ற பெண்கள் ஆகட்டும், எல்லாரையுமே வேற வேற விதமாக ஆபாசமாகவும் அவங்க மேல வேற ஒரு அக்யூசேஷன்ஸ், கேரக்டர் அசாசினேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்கள முடக்கணும். எல்லா இதுலயுமே உன்னோட பொலிட்டிக்கல் கேரியர் க்ளோஸ், உன்னோட பர்சனல் விஷயங்கள் எல்லாமே க்ளோஸ், இனிமேல் எல்லாத்தையுமே டிக் பண்ணி எடுக்க போறோம். இந்த சிபிஐ என்கொயரி பண்ற மாதிரியும் என்னமோ நாங்கெல்லாம் அரசியலுக்கு வர்றோமா இல்லை நாங்கெல்லாம் தப்பு தண்டா பண்ணி வந்தோமா. கடந்த ஒரு வருடத்துக்கு மேல நம்ம தாவேக்கால இருக்கோம். அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு என் மேல எந்த அக்யூசேஷன்ஸும் இல்லை. அன்னைக்கு அக்காவா தெரியும். கட்சியை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு இத்தனை விதமான அக்யூசேஷன்ஸ் கொடுக்கணுன்ற அளவுக்கு வரீங்கன்னு சொன்னா இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு உண்டு. தார்மீக பொறுப்பு அவர் ஏற்கணும். இந்த அக்கௌண்டபிலிட்டி அவர் எடுத்துக்கலனா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியே, அந்த லீடர்ஷிப்ன்ற பேருக்கே வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ இதை வந்து அவர் கண்டிக்கணும். அட்லீஸ்ட் நீங்க கண்டிச்சு ஒரு வீடியோவோ ஆடியோவோ ஆர் ஒரு லெட்டராது இதை வந்து நான் டினை பண்றேன், இது என்னோட பார்ட்டி பீப்புள் கிடையாது, இல்ல இந்த மாதிரி பண்றவங்கள நான் வந்து இவர் எப்பவுமே சொல்லுவாரு மரத்து மேல ஏறாதீங்க, இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன்னு, அந்த மாதிரி நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, உங்க எல்லாருக்கும் முத்தம் கொடுப்பேன்னு கூட ஒரு அறிக்கை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸை வந்துட்டு கண்டினியூஸா இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. இது சமுதாயத்துக்கு, நம்ம கலாச்சாரத்துக்கு, தமிழ்நாடு பெண்களுக்கு இது ரொம்ப கேடான ஒரு விஷயம். இன்னைக்கு வரப்போற எனர்ஜி லாக்டவுன்ன்ற ஒரு அபாயத்தை விட தாவேக்கா ஒரு பெரிய அபாயகரமா ஒரு விஷயமா பாக்குறேன். இந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி கலாச்சாரங்களை இன்டியூஸ் பண்ணி அதை ஆதரிச்சு விஜய் அவர்கள் மௌனம் காப்பது ஏன்? நேற்று இரவு டிஜிபி ஆபீஸ்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு பொன்ராஜ் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்காக. நான் பொன்ராஜ் அவர்களுக்காக வக்காலத்து வாங்கியோ அவரோட ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்லியோ வாதாட வரல. அவரோட ஸ்டேட்மெண்ட் கண்டனத்துக்குரியது தான். பட் அவருக்கும் திமுகக்கும் என்ன சம்பந்தம்? திமுக நிர்வாகியா அவரு கிடையாது. எந்தவித இதுவுமே இல்லாம திமுக தான் இது எல்லாத்துக்குமே காரணம். எல்லாம் அவர் வீட்டில் ஒன்று நடந்தாலும் சரி, அவர் மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, கட்சியை விட்டு யாரும் வெளியே வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஒரு கட்சி தான் காரணம் அப்படின்ற ஒரு பிளேம் அக்யூசேஷன்ஸை வந்துட்டு வச்சுட்டே வராங்க. இது தொடர்றது வந்து நல்லது கிடையாது. இதை வந்து சட்ட ரீதியாக சட்டத்தையும் நீதித்துறையும் மதித்து இதை கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறோம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்துட்டு நம்ம போய் கரெக்ட் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. ஸோ சட்டம் தன் கடமையை செய்யும். நீதித்துறையை நம்பி தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கோம். நன்றி.